திமுக விசிகவினர் 120 பேர் மீது குன்னம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராஜேஷ் வணக்கம். பெரம்பலூர் அருகே குன்னம் பேருந்து நிலையத்தில் நேற்று திமுக விசிகவினரிடையே மோதல் ஏற்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் திமுக மற்றும் விசிகவினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த மோதலில் 3 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக குன்னம் கிராம நிர்வாக அலுவலர் ஹரிபிரசாத் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சுமார் 120 பேர் மீது கலவரத்தை தூண்டுதல், பொது சொத்துக்கு பங்கம் விளைவித்தல் உட்பட சுமார் 7 பிரிவுகளின் கீழ் குன்னம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் குன்னத்தில் நடைபெற்ற திமுக விசிகவினர் மோதல் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இன்று காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த காணொலியில் நம் மீது விமர்சனம் வைப்பவர்கள் விமர்சனம் வைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். நாம் எப்படி இருந்தோம் என்பது திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு தெரியும். திமுகவை பற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் விமர்சிக்க வேண்டாம், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டாம், இந்த சம்பவத்தை பெரிய பிரச்சனையாக கொண்டு செல்ல வேண்டாம் என்று காணொலியை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கதாகும். ராஜேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.